3 டேஸ் ஃபுல்லாகவே ட்ரெயினில் மட்டும் தான் நம்ம வந்து ட்ராவல் பண்ண போகிறோம். அதுவும் குழந்தைங்களை வச்சுட்டு 3 நாள் போகிறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ லக்கேஜையும் வந்து பார்த்துக்கிட்டு தான் வந்து போனோம். ஃபுல்லாகவே அது சம்மந்தப்பட்ட விலாகாக மட்டும்தான் இந்த விலாகில் இருக்கும். இன்ட்ரெஸ்ட் வந்து பார்க்கலாம். வீட்டுக்குள்ளே இருக்கிறோம், கொஞ்சம் வெளியே எங்கேயோ போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறதுல இந்த விலாக் வந்து நல்லாயிருக்கும். ஒரு சில இடங்களில் நாங்கள் போகும்போது டெல்லி டு பஞ்சாப் போகிற சில இடங்களில் வந்து நல்ல மழையாக இருந்துச்சு. இடைக்கு அப்படியே நானும் அவர் வந்து ஒரு டீ வந்து எடுத்துக்கிட்டோம். ஒரு வாரத்துக்கு முன்னாடியே தெரியும் இந்த மாதிரி அவசரமாக நம்ம வந்து கிளம்ப சொல்லுவாங்கன்னு. அதனால நான் கொஞ்சம் கொஞ்சமாக பேக்கிங் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டே இருந்தேன். பசங்களுக்கு தேவையான மெடிசன் கிட்டு அந்த மாதிரி எல்லாமே ரெடியாக தான் எடுத்து வச்சுருந்தேன். அதனால கடைசி நேரத்தில் கிளம்புற கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. ட்ராவல்னாலே மேக்ஸிமம் குழந்தைங்க எல்லாமே தூங்கிடுவாங்க. தம்பி பாப்பா வேறு 3 டேஸ் பக்கம் தூங்கல. அதனால நல்லா மத்தியானம் தூங்கிட்டாங்க. நானும் அப்படியே வந்து ரெஸ்ட் எடுத்துக்கிட்டேன். ஒரு 4:30 வந்து டெல்லி வந்து ரீச் ஆகிட்டோம். ஸோ டெல்லியிலேருந்து ஆட்டோ பிடிச்சி நியூ டெல்லிக்கு வந்துட்டோம். நியூ டெல்லியில் எங்களுக்கு நைட்டு ட்ரெயின் வந்து ஒரு 9:30 போல் எங்களுக்கு ஊருக்கு வந்து ட்ரெயின். ஸோ அது வரைக்கும் ஹஸ்பண்ட் கூட இருந்துட்டு எங்களுக்கு தேவையான கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கிக்கிட்டோம். அவர் இங்கேருந்து போகிற வரைக்கும் எனக்கு அட்வைஸ் பண்ணிட்டு தான் இருந்தார். பத்திரமா குழந்தைகளை வச்சு போனோம், லக்கேஜ் வந்து பார்த்துக்கோ, தூங்காத, யாராவது எடுத்துகிட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு போகிற வரைக்கும் அட்வைஸ் தான் வந்து பண்ணிட்டு இருந்தார். பசங்கட்டி அம்மாவை தொல்லை பண்ணக்கூடாது, பத்திரமா போகணும் அப்படின்னு சொல்லியிருந்தார். அவரை நினச்சா எனக்கு கவலையாக இருந்துச்சு, அவர் என்ன நினச்சி கவலைப்பட்டு இருந்தார். கடைசியில் அவரை விட்டுட்டு நான் போகிறேன் அப்படிங்கும்போது ரொம்ப கவலையாக தான் இருந்துச்சு. இருந்தாலும் போயாகணும் அப்படிங்கிற சிச்சுவேஷனில் கிளம்பி